1968ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் எனும் கலைஞர்கள் கலைத்துறையில் ஆண்டு கொண்டிருந்த வேளையில் மலேசிய இந்திய இசைக்கலைஞர்களுக்கான ஒரு துகள் ஏப்ரல் 18ஆம் தேதி 1968ஆம் ஆண்டு இம்மண்ணில் விளையுண்டது. அமரர் பிச்சை காமாட்சியின் இளைய மகன் கலைத்தென்றல் அப்பு என்ற பாலச்சந்தர் தனது அக்கா திருமதி தனலட்சுமி அரவணைப்பில் பெற்றோர்களின் வழிகாட்டிலும் ஜலன் ஆக்கோப் தோட்டத்தில் வளர்ந்து தமது பள்ளி படிப்பினை கிளேங் ஹைஸ்கூலில் முடித்தார். பின்பு வறுமை மற்றும் பெற்றோர்களின் முதுமை காரணமாக தனது தந்தையின் தொழிலான லோரி ஓட்டுநராக பணியை தொடங்கினார். இளமை காலங்களில் பொழுதுபோக்குக்காக காற்பந்து வீரராக காப்பார் தென்றல் காற்பந்து அணியில் இருந்த போதிலும் கலையின் ஈர்ப்பால் ட்ரம் எனும் இசைக்கருவியை தனது உறவினரான கில்லான் அமரகீதம் ட்ரம் கலைஞர் ஷான் மற்றும் மறைந்த கில்லான் ஸ்ரீவானிஸ் ட்ரம் கலைஞரான ஆனந்த் ஆகியோரிடம் தினமும் 10 கிலோமீட்டர் மிதிவண்டியில் பயணம் செய்து கற்றுக்கொண்டார். 1985ஆம் ஆண்டு காப்பார் ஸ்ரீ கலைவாணி இசைக்குழுவில் இணைந்து ஆரம்பத்தில் பொங்கோ போன்ற இசைக்கருவிகளை இசைக்க தொடங்கியவர் பின்பு காப்பார் ஸ்ரீ கலைவாணியின் ட்ரம் இசைக்கலைஞராக உருவெடுத்தார். அதைத் தொடர்ந்து இசைக்குழுவின் தலைவராக வழிநடத்த தொடங்கினார். மேலும் தமது தொழிலை காலத்துக்கேற்ப மாற்றிக்கொண்டு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் ஒருபுறம், இசைக்கலைஞராக மறுபுறம் என வாழ்க்கையை தொடங்கினார். 1992ஆம் ஆண்டு கோலக்கில்லானை சார்ந்த சாந்தி ஸ்ரீனிவாசன் என்பவரை திருமணம் புரிந்தார். கோமதி, தினேஸ்வரன், ஹரிபிரசாத், விக்னேஸ்வரன் என 4 பிள்ளைகளுடன் சிறப்பான குடும்பத்தையும் வழிநடத்தினார். தமது இசைக்கான பயணத்தை தனது தம்பி கலைத்தென்றல் மதன் பெரியண்ணனுடன் இணைந்து கவனித்துக் கொண்டார். 1990ஆம் ஆண்டு முதல் 2000ஆம் ஆண்டு வரை கலைத்தென்றல் பாலச்சந்தரின் தலைமையில்தான் ஒவ்வொரு வருடமும் காப்பாறு ஸ்ரீ கலைவாணியின் புத்தாண்டு கலையிரவு மிக விமர்சையாக நடைபெற்றது. அதிலும் 1997ஆம் ஆண்டு கலைஞர்களின் கலை விழா எனும் அதிபிரமாண்டமான நிகழ்வும் இவரது படைப்பில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. 1000 கலைஞர்கள், 70 இசைக்குழுக்கள் பங்கேற்க கலைஞர்களின் கலை விழா கில்லான் டேவன் ஹம்சா எனும் மண்டபத்தில் நடைபெற்றதைக் கண்டு வியந்த RTM வானொலியின் முன்னாள் தலைமை நிர்வாகி டாக்டர் வி பூபாலன் நிகழ்வின் ஏற்பாட்டாளரை கௌரவம் செய்யும் வகையில் அப்பு என்ற பாலச்சந்தர், மதன் மற்றும் ரமேஷ் அவர்களுக்கு கலைத்தென்றல் எனும் விருதை மகுடமாக சூட்டினார். மேலும் 2001ஆம் ஆண்டு தனது தொழில் மற்றும் குடும்பத்தின் மேம்பாட்டிற்காக இசை பயணத்திற்கு சற்று ஓய்வு கொடுத்து தனது டிரான்ஸ்போர்ட் பிசினஸை ஏசியன் லைன்ஸ் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் சென்ட்ரியன் பிரிகாட் எனும் டிராவல் ஏஜென்சியாக மாற்றி பல நாடுகளுக்கு நம் மக்களை சுற்றுப்பயணம் செய்ய அழைத்துச் சென்றார். அவரின் பயணத்தில் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, சீனா, இந்தியா என பல நாடுகளில் கலைத்தென்றல் பாலச்சந்தரின் பாதம் பதிக்கப்பட்டது. பல நண்பர்களின் அறிமுகத்தில் மேன் பவர் சப்ளை எனும் தொழிலையும் இவர் செம்மையாக செய்து வந்தார். இவரின் 4 பிள்ளைகளும் பட்டதாரிகளாக உருவாகினர். சமூக அக்கறையும் காப்பார் மக்கள் மீது கொண்ட அதீத அன்பினாலும் தனது நண்பர்கள் இன்றைய காப்பார் தொகுதி தலைவர் திரு கலையரசன் உதவியோடு மலேசிய இந்திய காங்கிரஸ் எனும் மாயிகா கட்சியில் இணைந்து காப்பார் ஸ்ரீ செம்பாக்கா கிளை தலைவரானார். அதன் மூலம் தன்னால் இயன்ற உதவிகளை கட்சியின் வாயிலாக கட்சியின் கொள்கையோடு மக்களுக்கு கொண்டு சேர்த்தார். மீண்டும் இசைத்துறையின் மேல் உள்ள அன்பினால் தனது புதல்வர்கள், நண்பர்கள் துணையோடு கலை பயணத்தை 2010ஆம் ஆண்டு மீண்டும் கலைவாணி எனும் புத்தாண்டு கலையிரவை கலைத்தென்றல் பாலச்சந்தர் அவர்கள் புரோவினஸ் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக 31ஆம் தேதி டிசம்பர் 2010ஆம் ஆண்டு தொடங்கினார். தனது 20 ஆண்டு கால கனவு காப்பார் நகரில் ஒரு இசை மையமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் அந்நிகழ்வை படைத்தார். அவரது செயல்பாட்டையும் நோக்கத்தையும் கண்டு வியந்து 2011ஆம் ஆண்டு மலேசிய தமிழ் கலைஞர் இயக்கத்தின் பொதுச் செயலாளரும் அமரர் திரு மலைவண்ணன் மலேசிய தமிழ் கலைஞர் இயக்கம் ஸ்லாங்கூர் மாநிலத்தை வழிநடத்தும் பொறுப்பினை கலைத்தென்றல் பாலச்சந்தரிடம் ஒப்படைத்தார். மலேசிய தமிழ் கலைஞர் இயக்கம் ஸ்லாங்கூர் மாநிலம் கலைத்தென்றல் பி பாலச்சந்தர் அவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக பல நிகழ்ச்சிகளை கலைஞர்களுக்காகவும்
மக்களுக்கு நன்மை விளையும் விதமாக நடத்தினார். மேலும் மலேசிய தமிழ் கலைஞர் இயக்கத்தின் வரலாற்றில் முதல் முறையாக காப்பார் நகரில் 2013ஆம் ஆண்டு அலுவலகத்தை அமைத்து அதில் காப்பார் சுற்றுவட்டார மக்களுக்கு மாணவர்களுக்கு பயனடையும் விதமாக இசை மையத்தை அமைத்தார். பல இளைஞர்களும் மாணவர்களும் தனது பாரம்பரிய இசைக்கருவிகளை கற்றுக்கொள்ள தனது திறமையை சரியான முறையில் வளர்த்துக் கொள்ள இவ்விசை மையம் பெரும் உதவியாக இருந்தது. 2016ஆம் ஆண்டு மலேசிய தமிழ் கலைஞர் இயக்கம், சிலாங்கூர் மாநிலம் மற்றும் புரோவினஸ் இசை மையமும் இணைந்து சிடெக் எனும் பிரதமர் துறை அமைச்சின் கீழ் இயங்கும் அமைப்பின் ஆதரவில் கில்லான் வட்டாரத்தில் உள்ள 10 தமிழ் பள்ளிகளில் இலவசமாக இசை வகுப்பு நடத்தினர். மேலும் அம்மாணவர்களுக்காக பல்சுவை 10 எனும் இசை புத்தகத்தையும் மலேசிய தமிழ் கலைஞர் இயக்கம், சிலாங்கூர் மாநிலம் பேராசிரியர் டாக்டர் NS ராஜேந்திரன் முன்னிலையில் வெளியிட்டார்கள். 2017ஆம் ஆண்டு தனது கலைப்பயணத்தின் அடுத்த கட்டமாக தனது கலை சேவையை மலேசிய திருநாடு முழுக்க கொண்டு செல்ல மலேசிய தமிழ் கலைஞர் இயக்கத்தின் குரல் இயக்கம் பிரசத்தாம் எனும் இயக்கம் கலைத்தென்றல் பி பாலச்சந்தர் தலைமையில் அமைக்கப்பட்டது. அனைத்து மாநிலங்களிலும் பிரசத்தாம் தனது சேவையை தொடங்கியது. இயக்கத்தின் சிறப்பான செயல்பாடுகளை கண்டு மீண்டும் ஒருமுறை சிடெக் எனும் பிரதமர் துறையின் அமைச்சின் கீழ் இயங்கும் அமைப்பு மறுமுறை சிலாங்கூர் மாநிலம் முழுவதும் இலவசமாக இசை வகுப்பு நடத்தும் பொறுப்பினை இவ்வியக்கத்தின் தேசிய தலைவர் கலைத்தென்றல் பாலச்சந்திரிடம் ஒப்படைத்தார்கள். சிலாங்கூர் மாநிலம் முழுவதும் அனைத்து தமிழ் பள்ளிகளிலும் 10 மாத காலம் இசை வகுப்பு நடத்தி இதன் தொடர்ச்சியாக கலைத்தென்றல் பாலச்சந்தர் தனது சுய முயற்சியால் நண்பர்கள் மற்றும் பொதுமக்களின் உதவியோடு ஜூனியர் சூப்பர் சிங்கர் 2018 எனும் பாடல் திறன் போட்டியினை பின்னணி பாடகர் பத்மஸ்ரீ அனுராதா ஸ்ரீராம் நீதிபதியாக கொண்டு மிக பிரம்மாண்டமாக 18ஆம் தேதி நவம்பர் 2018ஆம் ஆண்டு மிட்லாண்ட்ஸ் மாநாட்டு மண்டபத்தில் சுமார் 3000 பேர் பார்வையாளர்களை கொண்டு வெற்றியுடன் நடத்தினார். மேலும் இப்போட்டியில் வெற்றி பெற்ற 10 மாணவர்களுக்கு மகுடம் சூட்டும் வகையில் மலேசிய மண்ணில் முதல் முறையாக ஆரம்ப பள்ளி மாணவர்களின் குரலில் அழகன் எங்கள் முருகன் எனும் குறுந்தட்டை 10 பக்தி பாடலாக்கி இசைமுரசு இளவரசு இசையில் கலைச்சுடர் பி ராமச்சந்திரன் மேற்பார்வையில் கலைத்தென்றல் பாலச்சந்தர் அவர்கள் தயாரித்து திரைப்பட பின்னணி பாடகர் மரியாதைக்குரிய TL மகாலிங்கம் அவர்களுடைய முன்னிலையில் அக்குறுந்தட்டை வெளியீடு செய்தார்கள். அக்குறுந்தட்டு மாணவர்களுக்கு பெரும் அங்கீகாரத்தையும் பல எதிர்கால கலைஞர்களை இந்நாட்டில் உருவாக்க இதுவே வழிகாட்டியாகவும் இருந்தது. இன்றைய இளைஞர்கள் நாளைய கலைஞர்கள் எனும் அவரின் கனவும் மெய்படத் தொடங்கியது. 2019ஆம் ஆண்டு மீண்டும் முழு இசைக்குழுவுடன் கலைவாணியின் புத்தாண்டு கலையிரவினை 31ஆம் தேதி டிசம்பர் 2019ஆம் ஆண்டு ஏற்பாடு செய்தார். புதிய தொழில் பயணமாக ரெஸ்டாரண்ட் ஏசியா செட்டிநாட் ஸ்பைசஸ் எனும் உணவகத்தை 2020ஆம் ஆண்டு தொடங்கினார். பின்பு 2020ஆம் ஆண்டு கோவிட் காலகட்டத்தில் கலைஞர்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது என அறிந்து சுமார் 100 கலைஞர்களுக்கு பொருள், உணவு மற்றும் உதவிகளையும் மேற்கொண்டார். 2021ஆம் ஆண்டு தனது மகளின் திருமணத்தை செம்மையாக மாயிகாவின் தேசிய தலைவர் மாண்புமிகு தான்ஸ்ரீ டத்தோஸ்ரீ டாக்டர் சா விக்னேஸ்வரன் மற்றும் மாயிகாவின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் M சரவணன் அவர்களின் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. கலைஞர் பாலச்சந்தரை எண்ணி பார்க்கும்போது மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது. அவரை போற்றும் வகையில் ஒரு கவிதை. தந்தையும் நீயே, தலைவனும் நீயே, தன் நலமற்ற தங்கமும் நீயே, தனக்கென வாழும் உலகினில் ஒரு தலைமுறைக்கே வாழ்ந்தாய், தரணியில் கொடி நாட்டிட தடைகளை தகர்த்து வென்றாய், பல நாடுகளின் பயணம் அதுவே உன் பரிமாணங்களின் வளர்ச்சி, 4 செல்வங்கள் பெற்று அரசனாய் வாழ்ந்தாய், முயற்சிக்கு சொந்தக்காரன் நீ தலைவா, அதுவே உன் செயல்பாடுகளில் தொடக்கம், கலைத்தாயின் செல்வ மகன் நீ, கலைக்கெட எதையும் துச்சமெற்றாய், கலையின் குரல் எங்கும் ஒலித்திட உன் குரல் என்றும் உயர்ந்தது, கலைக்கென பல 1000 விதைகளை விதைத்திட்டாய் தலைவா நீ, கலைஞனே காவலனே நீ இன்றியும் இங்கு உன்னால் கலை வாழும், சரித்திரம் படைத்திட இங்கு பலர் படையெடுக்க, சரித்திரம் நிகழ்வு பல படைத்திட்டு ஓய்வெடுத்திருக்கிறாய் இன்று நீ, தந்தையும் நீ தலைவனும் நீ, வாய்ப்பிருந்தால் மீண்டும் வா, கலைத்தாய் அன்பு, கலைத்தாய் உன்னை அழைக்கிறாள்.